அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமார்க்கெட் அனலைஸ்ல அந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவின் நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக மட்டும்தான் நம்ம தினமும் கொடுக்குறோம். இதை வைத்து தெரியாம ட்ரேட் பண்ணக்கூடாது. உங்க டெக்னிக்கல் கூட மேட்ச் ஆச்சுன்னா நீங்க இதை பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. பப்ளிக் டொமைனில் இந்த மாதிரி இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப், லிங்க்டின் எனி பப்ளிக் டொமைனில் யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது, அதுவும் பார்ப்போம் என்னங்கிறத சொல்ல. இது போல் ரீட்டைல் ட்ரேடர் பாருங்கள், நேற்று 10 லட்சம் மார்க்கெட் பையில் இருந்தாங்களா, இன்றைக்கி அப்படியே செல்லுக்கு மாறி இருக்காங்க பாருங்கள் நேற்று. ஆனால் மார்க்கெட் என்ன இருக்குங்க, இவங்க செல்லுக்கு திரும்புகிறாங்க, மார்க்கெட் பெருசாக ஏறி இருக்கு. ப்ரோ ட்ரேடர் பாருங்கள், அப்படியே 2 லட்சம் கான்ட்ராக்ட் பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. காட்டுங்களா? அப்போது இந்த 2 பேருக்கு தான் போட்டிகள் எப்போவுமே தினம் தினம் நடந்து கொண்டிருக்கு. ஓகேங்களா? இது முடிந்து போன டேட்டா, லைவ் டேட்டா. எகைன் இவங்க பைக் மாறலாம், இவங்க செல்லுக்கு மாறலாம், அதெல்லாம் லைவில் தான் அது நடக்கும். இது முடிந்து போன டேட்டா தான், இது ஒரு அடிஷ்னல் டூல். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. நான் அதை கால்குலேஷன் எடுத்து வேல்யூ கொடுக்கலான்னு பார்த்தா முடியலைங்க, டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் வெளியில் போகணுங்கிறதுனால. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. அப்போ 0 to ஹீரோ கால் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு அந்த ரூல் வந்து மஸ்ட்டுங்க, மறந்துடாதீங்க. ரூல் வந்து ரொம்ப மஸ்ட்டு. அந்த ரூலை மட்டும் மறந்துட்டு 0 to ஹீரோ கால் எடுக்காதீங்க. ஓகேங்களா? இன்னைக்கு 24,300 புட்டு 148 rupees 148. ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் அப்சைட், சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைட். அப்போ 148ங்கிறது இன்னைக்கு வந்து 24,300 புட்னுடைய வேல்யூ, மார்க்கெட்டுடைய டைரக்ஷனு. அந்த இடத்துக்கு வரல அப்படின்னா அது அடுத்த வேல்யூவை எடுத்துகிட்டு போயிடும். நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. யூடியூப் பார்க்குறவங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் அது எங்கே போனாலும் என்னங்க எடுக்கணுன்றது. 148க்கு மேலே போனாலும் ஒரு வேலையில் திரும்புறதுக்கு ட்ரை பண்ணும், ஆறு அதே டைரக்ஷன். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு வேலையில் திரும்புறதுக்கு ட்ரை பண்ணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகலாம். அப்போது ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு வேல்யூ கிடையாது, அதை முதல்ல சிந்திங்க. இங்கே கொடுக்குறதே நான் என்ன, மார்க்கெட் என்னடா ஒரு வித்தியாசமாக கொடுக்குறாருன்றதை சிந்திங்க. நீங்கள் அப்போ தான் சரியான பாதையை போய் தேர்ந்தெடுத்து அதை சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வைத்து நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட் தெரியும், ட்ரேடே பண்ண மாட்டாங்க அவங்க. ஓகேங்களா? இது ஒரு அடிஷ்னல் டூல். எங்கே மார்க்கெட் இருந்தாலும் நம்மளால ட்ரேட் பண்ணணும். எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், எங்கே என்ட்ரி எடுக்கணும், என்ன விலையில் வாங்கணும், அதை எங்கே எக்ஸிட் ஆகலாம், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், எல்லாம் பிஃபோர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி. நம்ம போய்ட்டு ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பாரு லைவில், ப்ரைஸ் ஆக்ஷனை அதெல்லாம் இங்கே கிடையாது. மேக்ஸு, சம் வேல்யூ, சம் ரூல்ஸ், அவ்வளோதான். சிம்பிள். மார்க்கெட்டை எப்போவுமே சிம்பிளாக அணுகுங்க, சிம்பிளாக பாருங்கள், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்காதீங்க. இது நடந்திருக்கா இல்லையான்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.